பெட்டி வச்சுருக்குறேங்க. இங்கே ஒரு 10 பெட்டி பக்கம் வச்சுருக்குறேன். அது பிரிஞ்சு வந்து இங்கே பக்கத்தில் ஒட்டி இருக்குங்க. அப்படியே இங்கெல்லாம் பெட்டியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். சின்ன மரத்தில் வந்து கீழே ஒட்டி இருக்கு பாருங்க. திடீர் அப்படி லைட்டாக போக கொண்டு வாங்க. இதை அடைய வந்து காட்டிக்கலாம். இதை நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து வால்நார் வேணுங்க. இதில் வந்து நிறைய அடை கட்டியிருக்கு. நம்ம வால்நார் காலி ஃப்ரேம் இல்லை, அதனால் அப்படியே எடுத்து வச்சோம்னா அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலாம். அப்படி கீழே லைட்டாக புகையடி மேலே ஏறிச்சுன்னா அடை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். லைட்டாக புகையடி இப்போ வந்து இது எதுவுமே வந்து பெட்டியே இல்லாமல் எப்படி கட்டிக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட் அடி கொஞ்சம் அடி புழு அடை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா போதும். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா புழு அடை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வந்து இயற்கையாகவே இது வந்து நல்லா வளருது பாருங்கள். ஆனால் இந்த தேனி வந்து தமிழ்நாட்டில் வளராது அப்படின்ட்டாங்க. எவ்வளோ புழுவாடை வந்து இயற்கையாக கட்டி புழுவாடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம பெட்டிக்கு பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எப்படி கட்டியதுன்னு பாருங்கள். இவருக்கு கண்ணு மரத்தில் கட்டிக்கிறது பார்த்திங்கன்னா மேலே ஒட்டிகிட்டு இருக்குது. அறுவல் எடுத்து அப்படியே அந்த பெட்டி அடியில் பிடிங்க. ஒரு சேக் பண்ணிட்டோம்னா அப்புறம் வெட்டி வச்சுக்கலாம். கொண்டாங்க. நல்லா புகையடிச்சுட்டு அடியில் பிடிங்க. நல்லா லைட்டாக புகையடிச்சிட்டிங்கன்னா தேனியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மயக்கமாயிடும். அப்புறம் கீழே டக்குன்னு பெட்டிக்குள்ள விழுந்துரும். இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுங்க. எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே பிடிச்சிங்க. ஓகே, ஒரு சேக் பண்ணால் எல்லாம் கீழே விழுந்துடும். அறுவாள் இருக்குது எடுத்துட்டிங்களா? அது சும்மா ஒரு அடி விட்டு மட்டையை வெட்டிங்க. போதும் விட்டு போகும். வெட்டிங்க. அடை எப்படி கட்டிக்கன்னு பாருங்கள். எத்தனை அடை கட்டிக்கன்னு பாருங்கள். இயற்கையாக ஃபுல்லாக குயின் இருக்குன்னு பாருங்கள். பெட்டிக்குள்ள விழுந்துருக்குன்னு பாருங்கள். அதுங்க வெட்டணும். மெதுவாக வெட்டணும்.